இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் ஜூலை 3. தேவனோடு சீர்பொருந்தி அவர் சத்தம் கேட்க வேண்டும். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என யோவான் கூறுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். சற்றே கவனியுங்கள். யோவானுக்கு கிட்டிய இப்பொற்பாக்கியம் நமக்கும் உண்டு. நான் பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நிறைந்து வாழ்ந்து பாவத்திற்கு அதிகம் உணர்வுள்ளவனாகவும் சுத்த மனசாட்சியை காத்துக் கொள்பவனாகவும் ஆண்டவருடைய பார்வையில் தாழ்மையில் தரித்து நடப்பவனாகவும் இருந்தால் நானும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஓர் வானொலி பெட்டியை போல. நாம் கேட்க முடியாத பல சப்தங்கள் நிறைந்த ஓர் அறையில் வானொலி பெட்டியை இயக்கி அதை சரியான அலைவரிசையில் வைத்தால் கணீர் என்று அச்சப்தத்தை கேட்கிறோமே, அதுபோல்தான் காரியம் இப்படியா இருக்க இன்று அநேக விசுவாசிகளிடம் காணும் பரிதாபம் கேளீர். தேவன் அவர்களோடு பேசுகிறார், ஆனால் அவர்களோ கேட்பது இல்லை. ஏன்? அவர்களின் வானொலி பெட்டி சரியான அலைவரிசையில் இல்லை. அது உலகத்தின் சார்பில் முடுக்கப்பட்டுள்ளது. எப்படி அதிக பணம் சம்பாதிக்கலாம், என்னை குறித்து தவறாய் தூற்றிக் கொண்டிருக்கும் அந்த மனிதனிடமிருந்து என்னை நியாயப்பிடித்து தற்காத்துக் கொள்வது எப்படி, என் குடும்ப சொத்தின் பங்கை பெறுவது எப்படி, இப்படி ஏராளம் ஏராளம். இது நிமித்தம் சாத்தான் 24 மணி நேரமும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் பொய், கசப்பு, பதட்டம் ஆகிய அவனின் குரலையே கேட்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கவே முடியாது. ஆனால் இவர்களோ தேவன் எங்களிடம் பேசவில்லையே என்பார்கள். அவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். உங்கள் வானொலி பெட்டி சரியான அலைவரிசையில் முடுக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. யோவானும் ஆவிக்குள்ளாக இல்லாமல் இருந்தால் அவரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்க முடியாது. ஆனால் யோவானோ நான் ஆவிக்குள்ளாய் இருந்தேன், அவருடைய சத்தத்தை கேட்டேன் என கெம்பீரித்து கூறுகிறார். நாம் கடைசி நாட்களை நெருங்கிவிட்டோம். கிறிஸ்துவின் வருகையும் மிகவும் சமீபமாகி விட்டது. பாவத்திற்கு உணர்வுள்ளவர்களாய் இருந்து சுத்த மனசாட்சி கொண்டிருங்கள். தாழ்மையில் தரித்து தேவனுடைய பார்வையில் ஜீவியுங்கள். ஆண்டவரின் சத்தத்தை தொடர்ச்சியாய் கேளுங்கள். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, நாள்தோறும் உமது குரல் கேட்டு வாழுவதற்கு எங்கள் இருதயம் உமோடு செம்மையாய் வாழ்ந்திட அனுக்கிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.